ஏவாள்கிட்ட சொல்றப்ப தந்திரமா அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஆயிருவேன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் விலக்கி வச்சிருக்காரு. அப்ப ஏற்கனவே கடவுள் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவருடைய சாயல் உருவத்தின்படி இருக்காங்க. ஆதாம் எல்லாவற்றுக்கும் பேர் வைக்கிறான். அந்த தோட்டத்தை பண்படுத்தும்படியா வேலையை கொடுத்து அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. கடவுளுக்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க. கடவுள் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு சம்பாதிக்கிறாரு. ஆனா அப்படின்னு சொல்லிட்டான், அதை சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஆயிருவேன்னு கடைசியில் அதை சாப்பிட்டு கடவுள் மாதிரி ஆகிறத விட பிசாசு மாதிரி ஆகி ஒருத்தருக்கு ஒரு குறை சொல்லி கொண்டு கடைசியில் ஒரு பாவமுள்ள சந்ததி வருகிறதற்கு காரணமாகி விடுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேதத்துல சிம்சோனை எடுத்துக்கோங்க. எங்க போனாலும் அவன் கண்ணுக்கு பிரியமா இருக்குதுன்னு சொல்லி தான் பார்த்துட்டு போறான். இவன் யூதன். ஆனா பெலிஸ்தருடைய தேசத்துல போய் அங்க இருக்க பெண்களை பார்த்து அவ தான் எனக்கு ரொம்ப என் கணக்கு பிரியமா இருக்குது அப்படின்னு அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு போனேன். அது கடைசியில் அது ஏமாற்றம் ஆகி போச்சு. ஏமாற்றம் ஆன உடனே அவளை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு இவன் கோபத்துல 300 நரியை பிடிச்சி தீப்பந்தத்தை கட்டி அவங்க வெள்ளாமையில ஓட்டி விட, அதுக்கப்புறம் என்ன செய்யறான், விபச்சார ஸ்திரீகளோட அவங்களோட போய் ஐக்கியமா இருந்திருக்கான். கடைசியில என்ன ஆகி போச்சு, கண்ணு குருடாக்கப்பட்டது. சிம்சோன் அந்த கண்களின் இச்சையினால எனக்கு பிரியமா இருக்குதுன்னு அதை தேடி போய் அங்க போய் இங்க போய் கடைசியில கண்ணு குருடாகி போய் விட்டது. பிசாசு அடிமைப்படுத்தி விட்டான். அடுத்த வேதத்துல பார்க்குறோம், தாவீதை எடுத்துக்கிட்டான். தாவீது அவனுக்கு ஆண்டவர் நிறைய மனைவிகளை கொடுத்துருந்தாரு. ஆனாலும் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆளு வீட்டில் உலாத்திக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே அவனுடைய மனைவி குளித்து கொண்டு இருந்தாலும் அவளை பார்த்தான், ரசித்தான். கடைசியில் கூட்டிகிட்டு மனைவி ஆக்கிக்கிட்டான். கடைசியில் குற்றத்தை கணவர் மேலே போட பார்த்தான். அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் கர்த்தருடைய சேனையும் அங்கே யுத்தத்தில் இருக்கிறப்ப நான் வீட்டுக்கு போவேனா, நான் போக மாட்டேன் அப்படின்னு இராணுவ வீரர்களோட இருந்து கொண்டான். கடைசியில் தந்திரமாக அவங்க கையில் நிருபம் எழுதி கொடுத்து அவனை சாகடிக்கும்படியா அப்படி திட்டம் போட்டு செயல்பட்டு விட்டான். அதாவது ஒரு பெண்ணுக்காக ஒரு நண்பன் இவனுக்கு காவலாளியா இருந்த போர் சேவகனவே கொலை செய்யும்படியா அவன் ஒரு அவனுக்கு ஒரு நிருபம் எழுதி கொடுத்து அனுப்புறான். இன்னும் நிறைய பேர் சாகுறார்கள். அப்ப பிசாசு என்ன செய்ற, அந்த அதை பாரு இதை பாருன்னு அப்படியே ஏமாத்தி அவர்களை வஞ்சித்து விடுகிறான். இப்ப சாலமோன் எடுத்துக்கோங்க. கர்த்தர் அவன் மேல பிரியமா இருந்தார். அவன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான்லாம் சொல்றாரு. ஆனா அவன் என்னடா கடவுளுக்கு கொடுத்த ஞானத்தை பூரா தவறா பயன்படுத்தி 300 + 700 மொத்தம் 1000 மனைவிகள், அதுக்கு சிற்றின்பத்துக்கு அவன் அடிமையா போய் விட்டான்.